ம். கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் இன்று நம்மிடையே இணைப்பில் இணைந்துள்ள பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்கள் சினம் நிம்மதி உங்கள் சாய்ஸ் என்னும் தலைப்பிலே மிக ஒரு நல்லதொரு சிந்தனை வழங்க இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலும் வரவேற்று அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த முறையில் துரியதவத்தை வழிநடத்தி கொடுத்த ஆசிரியரை வாழ்த்துவோம். இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் துரியதவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நிழலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நாம் அனைவரும் இன்று இணைந்து சிந்திக்க இருக்கும் தலைப்பு நிம்மதி உங்கள் சாய்ஸ். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுங்க நிம்மதி? எது நடந்தா நமக்கு நிம்மதியா இருக்கும்? சரி, நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கையை வந்து விட்டோம். மனித வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். அதுல எப்படி நிம்மதி நமக்கு கிடைக்கும்? அது நம்முடைய சாய்ஸ் தாங்க. நம்முடைய கைகளில் தான் இருக்குது. இப்போ உணவில் கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு இருப்பது போல் நம்முடைய வாழ்க்கையும் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எல்லாம் கலந்த ஒன்றுதான். அந்த இன்பத்திலையும் துன்பத்திலையும் எப்படி நம்முடைய நிம்மதியை நாம் தேர்ந்தெடுத்து நம் கையில் தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் மனித வாழ்க்கை. இன்று நம் கைகள் இருந்தால் நாளை எவ்வாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதையும் நாம் முடிவு செய்ய முடியும். எது நிம்மதி, எது சந்தோஷம் அப்படின்னா, குழந்தை பிறந்தா நிம்மதியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? இனிமேல் தாங்க அது டாஸ்கே ஸ்டார்ட் ஆகுது, வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அதில் இன்பம் வெறும் அமைதி மட்டும் இருந்துராது, வெறும் இன்பம் மட்டுமே இருக்காது, வெறும் துன்பம் மட்டுமே இருக்காது. வாழ்க்கை என்ற ஒன்று மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒருத்தர் வாழ்க்கையில ஒரே மாதிரி இருக்காம மாறிக்கொண்டேதான் இருக்க முடியும். அதில் நிம்மதியை நாம் எவ்வாறு நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும்? குழந்தை பிறந்தால் நிம்மதியா? இல்லை, கிடையாது. அது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்காங்களா, அது ஒரு சந்தோஷம். அது நிம்மதி கிடைக்குதா? இல்லை. அப்புறம் படிக்க வைக்கணும். என்ன படிக்க வைப்பது? குழந்தையை எவ்வாறு எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, என்ன படிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். சரி, படிச்சு ஸ்கூல் முடிச்சாச்சு. ஸ்கூல் முடிச்சு அதோடைய மதிப்பெண்கள் பொறுத்து அடுத்து காலேஜ் என்ன கோர்ஸ் சேர்க்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், எது படித்தால் குழந்தைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம். ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஆஃபீஸ், வேலைக்கு போனா சரி, பையன் படிச்சு முடிச்சுட்டாங்க நிம்மதியா இருக்குன்னு சொல்றோமா? இல்லை. அடுத்தது வேலை என்ன கிடைக்கிறாங்க, அது ஒரு புலம்பல். சரி, வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்குமா? இல்லை. ஆமாங்க, வேலை கிடைச்சிச்சு, எங்க பையன் நல்லா செட்டில் ஆயிட்டான், நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், முடிக்கிறோமா? பாடா இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கும், பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்கோமா? இல்லை.
ஆமாங்க, வேலை கிடைச்சிருச்சுங்க. என்னங்க பண்றது? இன்னும் கல்யாணம் அமையலையே, பொண்ணு அமையலையே, மாப்பிள்ளை அமையலையேன்னு அது ஒரு குழப்பம் வரும். ஸோ நிம்மதின்றது, சந்தோஷன்றது அதுல நம்ம நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளோ, பொருளிலோ, நபர்லோ கிடையாது. ஸோ கல்யாணம் ஆயிடுது. பொண்ணு பார்க்க 1008 போராட்டம், மாப்பிள்ளை பார்க்க 1008 போராட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தாண்டி திருமணம் என்ற ஒன்று நடந்தேறி விட்டது. சரி, திருமணம் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. அதுல நிம்மதி, சந்தோஷம் கிடைக்குதா? இல்ல. திரும்பவும் அதே சைக்கிள், ரீசைக்கிள் பின் மாரி சைக்கிளிங் வந்துட்டே இருக்கு. அந்த ஃபுட் சைக்கிள், உணவு சங்கிலி மாரி வாழ்க்கை சங்கிலி நடந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மாறி, மாறி நடந்து கொண்டே இருக்குது. சரி, இப்ப திருமணத்துக்கு பிறகு குழந்தை. இப்போ உள்ள பெரிய ஒரு பிரச்சனை குழந்தை இன்மை. இந்த குழந்தையின்மை வந்துட்டாவே வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். சரி, ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதே பெரிய கஷ்டமா இருக்குது இப்போதைய வாழ்க்கை. அது லைஃப் ஸ்டைல் மாறுது. அவங்களுடைய வேலை, பொண்ணு மாப்பிள்ளையோட வேலை ஒவ்வொன்னும் மாறி, மாறி உணவு உணவு முறையெல்லாம் மாறுறதுனால அவங்களுக்கு குழந்தையின்மை வருது, பிரச்சனை வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் மாறி, மாறி வந்துகிட்டே தாங்க இருக்குது. குழந்தை பொறந்துச்சு, குழந்தை பிறந்தாலும் நிம்மதியா, அதே திரும்பவும் அதே போராட்டம் தான். ஸ்கூல், காலேஜ், வேலை, திரும்ப திருமணம், குழந்தை, இதே தான் நம்முடைய வாழ்க்கை, மனித வாழ்வு சங்கிலி அப்படியே மாறிக்கொண்டே தான் இருக்குது. அதில் எவ்வாறு நம்முடைய நிம்மதியை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும். தற்போதுள்ள காலகட்டம் அப்படி இருக்குது. சயின்ஸ், டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும், நம்முடைய மன நிம்மதி, மன அமைதிங்கிறது நமக்கு என்றுமே நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. மனப்போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் ஒரு செகண்ட் நம்ம நிம்மதியா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம இப்ப எல்லாரும் இப்போ நினைப்புல இணைஞ்சு நம்ம ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு நிம்மதி தருதா? அப்படின்னு நம்முடைய மனசுக்கு நம்ம அத நினைக்கணும். என்ன இன்னைக்கு எல்லாம் நினைய சொல்ட்டாங்க. நம்ம நினைக்கிறோமா? அப்படின்னு நெனச்சா நிம்மதி இருக்காது. எல்லாருக்குமே ஒவ்வொன்னும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கும். அந்த ஒரு வேலைகள் நடுவுலயும் நம்ம வந்து நம்முடைய வேலைகளும் அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செய்து கொண்டே இருக்கு. சரி, நம்முடைய என்ன செய்றோமோ, அந்த வேலை நமக்கு நிம்மதியை நாம் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஓகே, இன்னைக்கு நாம் இந்த தலைப்பில் நாம் பேச வேண்டும். இந்த தவம் நாம் செய்ய வேண்டும். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. சரி, அத நம்ம நிம்மதியா, நல்லா சந்தோஷமா நம்ம செய்வோம். அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம எடுக்கிறோம். ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் தெரியுமா? அதில நமக்கு கிடைக்குங்க நிம்மதி. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம நல்லா பேசிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி, நமக்கு மன நிறைவு வரும் தெரியுமா? அதுல தான் நமக்கு அந்த நிம்மதின்ற ஒரு கிடைக்கும். அத வந்து நாம தாங்க அத வந்து ஏற்புத்தன்மையோட இதுதான் நிம்மதி, இதுதான் நிம்மதி இல்லாதது. நம்ம தான் அத நம்முடைய மனத ஏற்றுக்கொள்ள, நம்முடைய எண்ணங்கள் தான் அதோடைய வெளிப்பாடு தான் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே. நம்முடைய மனமானது, உடமானது எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறதோ இன்பத்தை, அது வந்து நிம்மதியா உணர்வோம். அதுவே அளவுக்கு மிகுந்தால் துன்பம்னு சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதேதான், இன்னைக்கு வேலைய நம்ம சரியா செஞ்சுட்டோமா? இன்னைக்கு சிந்தனை வரைய சரியா குடுத்துட்டோமா? தவம் சரியா எடுத்துட்டோமா? அப்படின்ற ஒரு மன நிறைவு வருது பாருங்க. அதுதாங்க நிம்மதி. நம்ம எந்த வேலை செஞ்சா நமக்கு நிம்மதியா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். சரி, இந்த ட்ரெஸ் போட்டா நமக்கு ஹேப்பியா இருக்கா? ஓகே, இந்த ட்ரெஸ் போட்டோம், நல்லா நிம்மதியா இருக்கு. ஓகே, அது அதோட முடிஞ்சிருது. அது நிரந்தரமான ஒன்று கிடையாது. மாறக்கூடியது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அடுத்தடுத்த வேலைகள் நாம் போயிட்டே இருக்கோம். சரி, தூங்கும்போது தலகாணி வச்சிருக்கோம். அது நிம்மதி தான். அதையே தான் நம்ம வச்சிருக்கோமா? இல்ல. அடுத்தடுத்து நான் எழுந்த கடமைகள செய்ய வேண்டியதா இருக்குது. ஒவ்வொரு கடமையிலயும், ஒவ்வொரு நொடியிலும் நாம் எவ்வாறு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, தக்க வைத்துக் கொள்வது என்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லும்போது, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. அவரவர் வாழ்வின் எண்ணங்கள் அவரவர் வாழ்வின் எண்ணத்தின் சிற்பிகள் அவரவர் எண்ணங்களேன்னு சொல்றாங்கல்ல, அதுதாங்க. நம்முடைய எண்ணங்களும், செய்யும் செயலும், சொல்லும் தான் நம்முடைய வாழ்க்கையையும், நம்முடைய சந்தோஷத்தையும், நிம்மதியும் தீர்மானித்து நமக்கு கொடுக்கும். ஒரு பொருளோ, ஒரு நபரோ, இடமோ நமக்கு நிம்மதி தருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அது நிரந்தரமான ஒன்று கிடையாது. அது மாறிக்கொண்டே இருக்கும். அதான் நேற்று ஒரு பொருள் யார்ட்ட இருக்குதோ, அது இன்னைக்கு நம்மகிட்ட, நேற்று வேறோடையா இருக்கலாம். இன்னைக்கு அது நம்முடையதா இருக்கலாம். இன்னைக்கு நம்முடையதா இருக்க, நாளை வேறுடையதாக இருக்கலாம். பொருளா இருந்தாலும் சரி, நபரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நமக்கு சொந்தமானது, நிரந்தரமானது எதுவுமே கிடையாது. நமக்கு சொந்தமான இந்த உடலும், இந்த மனமும், நாம் அதை எவ்வாறு நலத்துடனும், ஆரோக்கியத்துடனும், நிம்மதியாக, மன நிம்மதியாக வாழ்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது நம்முடைய கையில தான் உள்ளது. சரி, நமக்கே இன்னைக்கு சொல்றேன், மன அமைதிக்கு அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சியில நமக்கு குரு அளித்துள்ளார்கள் நம்ம வந்து சொல்றோம். அதுதாங்க உண்மை. இப்போதைக்கு நம்முடைய நிதர்சன உண்மை, வாழ்வியல், நம்முடைய பிராக்டிகலான உண்மை என்னன்னா, நம்ம எது செஞ்சா, நம்முடைய உடற்பயிற்சி செய்தா நம்ம
நிம்மதியா இருக்குமா? உடல் நலத்தோட இருக்குமா? ஒரு தவம் செஞ்சா மன அமைதியா இருக்கா? மன நிம்மதியா இருக்கா? அதுதாங்க நிதர்சனமான உண்மை. பிராக்டிகலா நம்ம எத ஃபாலோ பண்ண முடியுமோ, நம்மளால முடிந்த அளவுக்கு நம்மளால இப்ப கூட முடியும். அது செஞ்சா நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்படின்றது தாங்க நிம்மதி தரும் செயல். சரி நம்ம தவம் செஞ்சோம். 1 மணி நேரம் தவம் கிடையாது. 1 நிமிஷம் செய்தாலே அது நிம்மதியை தந்தால், அதுவே நமக்கு கிடைத்த வெற்றிதான். ஒரு க்ஷணம் அந்த ஒரு உணர்ந்தால், உணர்ந்ததை உணர்த்தினேன்னு சுவாமிஜி நம்ம குருவான சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. உணர்ந்ததை உணர்த்தினேன். உணர்ந்து கொள்றதுல தாங்க இருக்குது தவத்தின் வெற்றி. எதுவும் உணராம நீ எவ்வளோ நேரம் தவம் பண்ணாலும், அது நமக்கு வேஸ்ட்டு தான். உணர்வே எனக்கு எதுவுமே உணர்வே இல்லைங்க. உணரவே முடியல. நம்ம உணர்ந்திருப்போம். அதை உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவு வேலை செய்யாமல், மன அலைச்சல் அதிகமாக, அதிகமாக நம் உணர்ந்த தவத்தையுமே உணராத அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு க்ஷணம் நமக்கு அந்த தவத்தோடைய வலிமை கிடைச்சிருக்கும். தவத்தோட ஆற்றல் நமக்கு உணர்ந்திருப்போம். அதை உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மன அலைச்சல் அதிகமாக காரணம் நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள், அன்றாட வேலைகள், அன்றாட வாழ்க்கை சுமைகள், வேலை சுமைகள், வேலைப்பளு அது எல்லாமே சேர்ந்து தான் நம்முடைய இந்த நிம்மதியை மாற்றிவிடும். இந்த சூழலையே மாற்றிவிடும். கடந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாரி நம்முடைய நிம்மதியை நாம் வைத்துக்கொண்டே இதுதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்காம, ஓகே இது நடந்ததா? இதுவும் சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலே போதுங்க. நிறைவு மனப்பான்மை. போதும் என்ற அந்த நிறைவு. அ பேராசை அப்படின்னு சொல்றாங்கல்ல, பேராசை இல்லாம நம்முடைய ஆசைப்பட்டது கிடைச்சா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது நிம்மதி தான். பட் அது மாறக்கூடியது தான். அத நாம் மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். இயற்கையை உணர்ந்து கொண்டாலே போதும். இன்னைக்கு மழை வரும். அது தெரியாமலே நம்ம வேலை செய்யணும், அத அரேஞ்ச் பண்ணணும், இது காய வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அத போடுவோம். மழை வந்துச்சு நனைஞ்சு போச்சு என்ன பண்ணுவோம்? அது நம்முடைய அறியாமை தான். இயற்கையை உணர்ந்து கொள்ளாமல் செய்யும் செயல் தான். மழை வரும் தெரியும் நல்லா. டிவில நெறைய சொல்லியிருப்பாங்க, நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில மொபைல்ல பார்த்துக்கலாம். இப்ப மழை வருமா? இந்த டைம்ல மழை வருமா? எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இருந்தும் நம்முடைய அறியாமையினால், அறிவின்மையால் ஏதாவது போட்டு எடுத்து காய வச்சு நனைஞ்சு போட்டோம்னா, அதுக்கு உட்கார்ந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது சரி ஓகே. அது தெரிஞ்சுக்கிட்டா மழை வரும் இன்னைக்கு எதுவும் செய்ய வேணாம் அப்படின்றா நிம்மதியான பாடு. சரி ஓகே. எதுவும் நனையல நம்ம செய்யல, தேவையில்லாம முடிவெடுக்கலன்னு சொல்லி அத மனச தேற்றிக் கொள்ளலாம். நம்முடைய 2 அழுக்க பண்பாட எடுத்துக்கொண்டாலே போதுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தராத செயலே இருந்தாலே போதுமே. அது நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதியும், அமைதியும் நமக்கு கொடுக்கும். இன்னொரு படும் துன்பத்தை நான் போக்காம இருந்தா அதான் நமக்கு இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்காம இருத்தலே முதல். சமாஜி ஃபர்ஸ்ட்டா என்ன குடுத்துட்டாங்க? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்றது அடுத்த லைன் தான் குடுத்துருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் யாருக்கும் எதுவும் நல்லது செய்ய வேணாம், கெடுதலும் செய்ய வேணாம். கெடுதல் செய்யாம இருந்தாலே போதும். நல்லது செய்யணும்னாலும் கூட கெடுதல் செய்யாம இருந்தாலே போதும். அதுவே நமக்கு நிம்மதியும், சந்தோஷம் தரும். அடுத்தது நீ எத வேணாலும் செஞ்சுக்கோ. அடுத்தது அவங்களுடைய உதவி செய்யணுமா? செய். ஓகே. யாரும் கெடுதல் செய்யாம இருக்கத முதல்ல சம்மதி குடுத்துருக்காங்க. இயற்கையை சார்ந்த இயற்கையை உணர்ந்து நாம் வாழ்ந்தாலே நம்முடைய பாதி இன்பங்கள், துன்பங்கள் நமக்கு தெரிந்துவிடும். சமுதாயத்தை ஒட்டிய வாழ்க்கை. சமுதாயம் எப்படி இருக்கோ, அதே மாரி நம்முடைய வாழ்க்கையும் அதோட சேர்ந்து நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு ஊர்ல இருக்கோம் நம்ம. அந்த ஊர்ல ஏதோ ஒரு செயல் செய்றாங்க. முடியாது, முடியாது. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தனியா இருப்பேன். நான் எந்த செயல்லயும் நான் பங்கேற்க மாட்டேன். எனக்கு வேணாம், தேவையில்ல. அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு குடுக்காம இருந்தா, நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. அடிக்கடி தினமும் நம்ம ஒருவருடைய முகத்தை நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் அன்றாட வாழ்வியல் நடக்கிற ஒரு பிராக்டிகல் சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் தான். சரி ஏதோ ஒண்ணு அவங்க மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா, அடுத்தவங்க அவர பார்க்கும்போது நமக்கு அந்த முரண்பாடு தான் ஞாபகம் வரும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சரி எல்லாத்துக்கும் இல்லாம ஆமா சாமி போடாம, சரி நம்முடைய கருத்த நம்ம சொல்லலாம். சரி இது நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் நடக்கல அப்படின்னா கூட ஓகே. அது ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். எதுவுமே நம்ம பங்கேற்காம, சமுதாயத்துக்கு எதுவும் செய்யாம, நம்முடைய பங்களிப்பு இல்லாமல் ஒதுங்கியே இருக்கிறது, ஊரை விட்டு ஒதுங்கியே இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய தான் நமக்கு ஏற்படுத்தும். மனவளக்கலையிலே நெறைய ஒரு சின்ன சின்ன வேறுபாடு, மாற்று கருத்து இருந்தாலுமே, எல்லாருமே ஒத்த கருத்து சாமிஜிக்காக எல்லாமே நம்ம வந்து தொண்டு செய்யணும். அவங்களுடைய பயிற்சிகள் சொல்லிக் குடுக்கணும். பயிற்சிகள் நாமும் சரியா கத்துக்கணும்.
தினமும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துல எல்லாருமே ஒரே கருத்துல தான் நம்ம இருப்போம் பாருங்க. அதுவே நமக்கு ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். இந்த பயிற்சிகள் நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளே அதை பயனடைஞ்சிட்டு இல்லாம அது தொண்டின் மூலம் அனைவருக்கும் அதை கொடுக்கிற நிம்மதி இருப்பாங்க, அது சந்தோஷம் அது யாருக்குமே கிடைக்காது. இப்ப நம்ம ஏதாவது ஸ்கூலுக்கு போறோம், ஒரு 100 பசங்களுக்கு தீட்சை கொடுத்தோம், 50 பசங்க தீட்சை கொடுத்தோம், உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தோம், ஒரு 10 பசங்களை கைப்பறிச்சு சொல்லி கொடுத்தாலே போதுங்க, அது நம்முடைய மனதை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய திருப்தியா நமக்கு கிடைச்சிடும். அப்பாடா, நம்ம சொல்லிக் கொடுத்தத நம்ம சுவாமிஜி குருவான நமக்கு கொடுத்தத நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு நமக்கு ஏற்பட்டாலே மன நிம்மதின்றது நமக்கு கிடைக்கும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் அப்படின்னு தொண்டு செய்யணும் சுவாமி சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, நான் எனக்கு வீட்டுல வர்ற பிரச்சனைகளுக்கு அதை தாண்டி நான் எல்லாமே நான் செய்வேன், ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுல உடம்பு முடியாம இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் நான் வருவேன், சுவாமிஜி அது சொல்லல. இல்ல இல்லன்னா எனக்கு வீட்டு வேலை தான் இருக்குது, நான் அங்க வர முடியாது, என்னால எப்பவுமே என்னால வர முடியாது, அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ வீட்டுல உள்ள கடமைகளை முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம தொண்டு நம் தொண்டினை நாம் அளித்தாலே போதும். அந்த திருப்தி, வேலை செய்து அந்த முடிக்கிற அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும், மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். திருப்தின்னு சொல்றோம்ல, அது நமக்கு எதுல கிடைக்கும்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல. சரி, இந்த செயல் செய்தா இவங்களுக்கு எக்ஸசைஸ் ஒரு 5 பேர் கைப்பயிற்சி சொல்லி கொடுக்கறது, முழு பயிற்சியும் சொல்லி கொடுத்தாலும் அது ஒரு மன நிம்மதி. ஒரு சின்ன சின்ன கை பயிற்சி, கால் பயிற்சி, சரி நான் இது சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு மன நிம்மதி வருதுல்ல, மன திருப்தி, அது இருந்தாலே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. அடுத்தது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்ப்பு வேண்டும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்கல அப்படின்னா தான் நமக்கு கோபம், சினம் எல்லாமே நமக்கு வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். சரி, ஒரு விஷயம் நடக்கணும், இவங்கள்ட்ட நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தர் மேல், ஒரு நபரின் மேலோ ஒரு பொருளின் மேலோ வைக்கும்போது அது கிடைக்காமல் போனால் நமக்கு ஒரு துன்பமான ஒரு மன நிலைமை தான் நமக்கு வரும். அந்த உணர்வினை நாம் எப்போது மாற்றிக்கொள்ளணும்னா எதிர்பார்ப்பு இல்லாது, நம்ம தொண்டு செய்யறோம்ன்றதை எதுவுமே எதிர்பார்க்காம, சரி நமக்கு ஏதோ தொண்டு செய்யறோம், நம்ம செயல் செய்யறோம், ஒரு இடத்துல போய் நம்ம மனத்துல போய் செய்யறோம், சரி நம்ம இது செஞ்சா நாளைக்கு நம்ம உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அதாங்க தொண்டு. அதுதான் நமக்கு மன திருப்தியை கொடுக்கும். 100% மன திருப்தியை கொடுக்கும். சரி, இது செஞ்சா நமக்கு அது கிடைக்குமா? பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்து செய்யறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது. அவங்க இது செஞ்சா நாளைக்கு எனக்கு தருவாங்க, இது செஞ்சா நம்ம அங்க போனா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே ஒரு நபரையோ பொருளையோ எதிர்பார்ப்பு இல்லாமல், எதிர்பார்ப்பு வைக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். சரி, ஓகே, எதிர்பார்க்க நடந்தா நல்லது, நடக்கலாம்னு நல்லது அப்படின்னு ஒரு மனநிலைமை நமக்கு வந்துடணும். அதுதாங்க ரிஷிகள் ஞானிகள்லாம் அதான், நடக்கிறது எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நடப்பதெல்லாம் நன்மையா தாங்க நடக்கும். அது நடந்து கொண்டு நடந்த நிகழ்ச்சிகள் நம்மை சுற்றி வாழ்க்கையில் செயல்களும் நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி, இது நடந்தா நல்லது, இது நடக்கலனாலும் நல்லது அப்படின்ற ஒரு மனநிலைமை நமக்கு வேண்டும். மன உறுதி இருந்தால்தான் அந்த விளைவு நம்மை பாதிக்காமல் இருக்கும். கோபம், யார் கோபப்பட்டாலும் நமக்கு பாதிக்காது. யார் எந்த ஒரு செயல், எந்த ஒரு பிடிச்ச நபர் நம்மள திட்டிட்டாங்களா, அந்த பாதிப்பு நமக்கு இருக்காது. ஓகே, ஹாப்பி அப்படின்னு அத கடந்து போய்விட்டோம்னா நமக்கு அந்த மன நிம்மதின்றது நமக்கு கிடைக்குங்க. நடக்காவிட்டாலும் நல்லது. இந்த மனநிலைமை நம்ம தான் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐயோ, நடக்கலையே நடக்கலையேன்னு இருந்தா நமக்கு நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. இந்த மன நிம்மதின்றது இல்லாமலே நமக்கு போய்விடும். இயற்கை எனும் சட்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கை, ஓகே, நமக்கு இந்த நம்ம முதலில் நம்ம உடல் நலம், உடல் நலம், இப்படிதான் நமக்கு உடம்பு இருக்கு, இத சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். 7 ரசமா, ரசம், தசை, ரத்தம் அப்படின்னு மாறுது அப்படின்ற இயற்கையை உணர்ந்து கொண்டாலே போதும். நம்ம உடலில் நமக்கு என்ன நடக்குது அதை மாதிரி நாம் உணர்ந்துக்கணுங்க. இது சாப்பிட்டா 3 வேளைக்கு உணவு, 2 வேளைக்கு உணவு என்ற அந்த பொது விதி, பொதுவா இருக்கிற அந்த மனித வாழ்க்கையை உள்ள இயற்கையை உணர்ந்து நடந்தாலே போதும். நம் சரி, இன்னைக்கு நமக்கு பிடிச்ச உணவு நம்ம சாப்பிடுறோம், திருப்தியா, ஓகே, அது செஞ்சு சாப்பிடுவோம். இந்த உணவு அதான் பொருளிலோ நம்மள மகிழ்ச்சியில சொல்லிட்டோம். ஆனா அந்த அந்த பொருள் செஞ்சு சாப்பிட்டா, இந்த பொருள் கிடைச்சா எனக்கு நிம்மதியா இருக்கும்னா ஓகே, அதுக்காக நம்ம முயற்சி செய்து அந்த மகிழ்ச்சியை நாம் செயற்கையாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதில் நம்ம ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா ஓகே,
அந்த மகிழ்ச்சியிலே இருக்காம அதை நம்ம கடந்து போயிடணும். அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு இருக்கு. இயற்கையா என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நானா என்னால முடிஞ்ச எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் நான் போட்டு இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வேன்னா, ஓகே. நல்லது செய்து சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொண்டால் ஓகே. ஒருத்தவங்க துன்புறுத்தி வரக்கூடிய அந்த செயல் தான் வேணாம் சுவாமி சொல்றாங்க. 2 பண்பாடாகட்டும், 5 பண்பாடாகட்டும், யாரையும் துன்புறுத்தி அ வரக்கூடிய அந்த பொருளோ, மகிழ்ச்சியோ நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம என்ன செய்றோமோ செயல், அதுக்குடைய செயலும் விளைவு தான் நமக்கு கிடைக்கும். செய்யும் செயலை சரியாக செய்தாலே, எண்ணம் எண்ணம் நல்லாக இருந்தால், வாழ்க்கை உயர்வாக அமையும். நமக்கு பாதிப்பு ஏற்பட்ட அந்த துன்பம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்மை சுற்றிகள் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். எதையுமே நம்ம ஒரு இதையும் மாற்ற முடியாது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களையோ, எதிர்க்க வீட்டுக்காரங்களோ ஒண்ணு நடக்குது. நம்ம போய் அத எதுவும் மாற்ற முடியாது. நம்ம அதுக்காக பிறவி எடுத்து வரவில்லை. யாரையும் திருத்தவோ, யாருடைய செயல்களை கண்டிக்கவோ, நீங்க இத செய்யக்கூடாது. ஏன் நம்முடைய குழந்தை என்ன செய்யுது? நம்ம குழந்தை ஏதாவது நம்ம மேல கோவப்படுது. அத மாத்த முடியுதா பாருங்க? எப்பயாவது மாத்த முடியுதா? அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதையும் நாம் கடந்து விட்டு போறது தான் நம்முடைய வாழ்க்கை. ஏன்னா, உலகத்தில் பிறந்த எல்லாருமே நம்முடைய ஒவ்வொரு பதிவுகள் வேற வேற பதிவுகள் கொண்டது. நம்ம குழந்தையாக இருந்தாலுமே, அதுக்கும் நம்முடைய பதிவுகள் மட்டும் வராது. நம்மை சார்ந்த நம்முடைய எண்ணங்கள், பிறர் மேல் நம்ம வைத்துள்ள எண்ணங்களுடைய பதிவுகளும், அவர்களுடைய பதிவுகளும் சேர்ந்து தான் நம்ம குழந்தைக்கு வந்திருக்கும். நம்முடைய பதிவுகள் என்னுடைய குந்தவி அப்படின்ற என்னுடைய பதிவுகள் மட்டும் குழந்தைக்கு இருக்காது. என்னுடைய முன்னோர்கள், என்னை சார்ந்த நான் பழகிய நண்பர்கள், ஆஃபீஸ்ல பழகிய நண்பர்கள், ஸ்கூல்ல, காலேஜ்ல படிச்ச நண்பர்கள், அவங்களுடைய எண்ணங்களுடைய பதிவுகளும் என்னுள் இருந்து தான் குழந்தைக்கு சென்றிருக்கும். ஏன்னா, அதனுடைய செயல்களும் மாறி மாறி இருக்கும்போது நம்மளே அத கண்கூடா நம்ம பார்க்கலாம். ஏன்னா, நம்முடைய குழந்தைய நம்ம கோவப்படும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுதாங்க வாழ்க்கை. நிதர்சன உண்மை அதுதான். இதுதான் அப்படின்ற ஒரு ஏற்புத்தன்மை இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எதையுமே நம்ம மாற்ற முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாது. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சிகள் மூலம் நம்முடைய சுவாமிஜி கொடுத்த நம்முடைய அகத்தம், மகத்தாய் மூலம் கொஞ்சம் கொஞ்சம் அத மாடிஃபை பண்ணலாம். இப்ப விதி, மதின்னு சொல்றோம். இயற்கையாக உள்ளது விதி. இறைநிலை விதி என்றால், அ நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் பயிற்சிகள் நாம் மாற்றிக்கொள்கிறோம். நம்முடைய அ அதாவது பெர்சனாலிட்டிய டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மதி. ஓகேவா? நாம் பயிற்சிகமாவே நம்முடைய உடம்பு எந்த அளவுக்கு மனமும், உடம்பும் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு எவ்வளவு மாற்றம் அடைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதலே நம்முடைய வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்கிறது அதில் தான் இருக்கிறது. யூ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையோட ஃப்ளோல நம்ம போணும் அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் கீப் ஆன் ரெஸ்பாண்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ். என்னென்ன சிச்சுவேஷன் நமக்கு இருக்குதோ ரெஸ்பாண்ட் பண்ணாலே போதும். அதான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பாண்டிங் ஓகே இதான் நடக்குதா? இது சிச்சுவேஷனா? இதான் சூழ்நிலையா? அப்படின்னு அதை கடந்து கொண்டே அதில் உள்ள போய் இன்னும் யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் ஒரு சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாது. நிம்மதியா ஒரு தூக்கம் வராது. முக்கியமா அந்த உணவு, உறக்கம் இதுதாங்க நம்ம நிம்மதி. மோஸ்ட்லி நம்முடைய நிம்மதியே இழக்கிறோம் நம்ம. எவ்வளோதான் நம்ம சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு பிடிச்ச சாப்பாடே நம்ம சாப்பிடுவோம். ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிடிச்ச உணவு நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடுறோம். அதுவே நமக்கு சில நேரம் ஒத்துக்காம போயிடுது. வீட்ல வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. பாருங்க. நமக்கு பிடிச்ச ஒரு பொருளே நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால அந்த பொருளில் நமக்கு நிம்மதி கிடையாது. அதில் வர அனுபவம் தான் அதை நாம் எவ்வாறு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இத்தனை நாட்கள் நம்ம பெற்ற அனுபவங்களையும் இவ்வாறு நான் மகிழ்ச்சியாகவும், நிம்மதியா இருக்குப்பா. இத்தன நாள் நான் அங்க போயிட்டு வந்தேன். அந்த ரிஷிகேஷ் போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயில்ல போனா அவ்ளோ கூட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோயில் போனா இவ்ளோ நிம்மதியா இருந்தது சொல்றோம். எவ்வளோ மாற்றங்கள் கோயிலுக்கு தான் போறோம். அதுல இன்பத் துன்பங்கள் எப்படி கலந்து வருது பாருங்க. போய் டிராவல் டைம் இருக்கு. நிம்மதியா போய் டிராவல் பண்ணோம் அப்படின்னா, ஐயோ! போ போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்முடைய அந்த அந்த உத்திகள் எப்படி மாறுது, நம்முடைய யோசனைகள் எப்படி எண்ணங்கள் மாறுது பாருங்க. நல்லா போனா தான் நிம்மதி. கஷ்டப்பட்டு போனா நிம்மதி இல்லாத ஒன்று. சரி கஷ்டப்பட்டு போய் ஈஸியா சாமி பார்த்துட்டோம் அப்படின்னா, அதுல ஒரு நிம்மதி கிடைக்குது பாருங்க. அடுத்தடுத்த கணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப திருப்பதி போறோம். ஈஸியா போய் சாமி பார்த்துடுறோம் அப்படின்னு ஒரு நிம்மதியா, ஹேப்பியா சொல்லிக்கிறோம். ஆனா கஷ்டப்பட்டு போய் டக்குன்னு கஷ்டப்பட்டு போனாலும் அந்த சாமிய பார்த்தாலே
நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் சரியா போயிடுதுன்னு சொல்லி நமக்கு நாமே தேத்திக்கிறோம் பாருங்க. அதுதாங்க நிம்மதி. உண்மையான நிம்மதி அதுதான். சரி, நீ கஷ்டப்பட்டு நான் சமைச்சேன். நல்லா சூப்பரா வந்துருச்சுங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டோம். நல்லா இருக்காதுன்னு நெனச்சேன். சாப்பாடு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அது நிம்மதி. அது ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் நமக்கு சந்தோஷம். அடிச்சு புடிச்சு போய் நம்ம சாப்பாடு கிடைக்குது பாருங்க. அதுதாங்க ஒரு நிம்மதி. அந்த ஒரு படத்துல கூட ரஜினி வந்து டிக்கெட்ஸ் வாங்கி உள்ள போவாங்கல்ல, அடிச்சு புடிச்சு போய். அதுல ஒரு ஹாப்பினஸ். அது ஒரு காமெடியா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள நாம் எவ்வாறு நிம்மதி நிம்மதி எங்கோ சாய்ன்னு சொல்றாங்கல்ல, நம்ம தாங்க அத தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். எதில் நமக்கு நிம்மதி, எதில் நமக்கு ஹாப்பினஸ், எதை செய்தால் நமக்கு நம்முடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நமக்கு இந்த கலர் பிடிச்சு நம்ம ட்ரெஸ் போடுறோமா? சரி, பிடிக்காத கலர ஒருத்தவங்க எடுத்து குடுத்துட்டாங்க. இது எப்படி போடுறது? நமக்கு நிம்மதி இல்ல. சரி, ஓகே, அவங்களுக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸ நம்ம போட்டுட்டு, "இங்க பாருங்க, நீங்க எடுத்து குடுத்த ட்ரெஸ்ஸ நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் தெரியுமா? அதுவே நமக்கு ஒரு நிம்மதி தாங்க. அவங்ககிட்ட போய், "இங்க பாருங்க, இந்த கலர் எனக்கு பிடிக்காது. இந்த கலர்லாம் எடுத்து குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. எனவே நாம் சொல்லும் செயலும், எண்ணும் எண்ணம், ஓகே, அந்த கலர் நமக்கு எடுத்துட்டு குடுத்துட்டாங்களா? நம் மனதை எதிர்பார்ப்பை குறைத்துக்கொண்டு, சரி, ஓகே, எடுத்து குடுத்துட்டாங்க. அவங்களுடைய திருப்திக்காக நம்ம அத போட்டு அவங்களுக்கு காட்டினா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்முடைய அம்மா என்ன பண்ணுவாங்க, தனக்கு அந்த உணவு பிடிக்கல அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிடிக்கும், வீட்ல உள்ளவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சமைச்சு வச்சுடுறாங்க. அதுல ஒரு சந்தோஷம். பிடிச்ச உணவு, அம்மாவுக்கு பிடிச்ச உணவு செஞ்சாலுமே அது எல்லாம் காலியாயிடுது. அதுலயும் ஒரு சந்தோஷம் தான் அம்மாவுக்கு. ஏன்னா, அதுல திருப்தி இருக்கும் அம்மாவுக்கு. சரி, பிடிச்சத நம்ம நமக்கு ஒரு ஒரு பிடி உணவு கிடைக்காது அம்மாவுக்கு. ஆனா, அதுல ஒரு சந்தோஷம். ஓகே, எல்லாம் காலி ஆயிடுச்சா? சாப்பாடு வேஸ்ட் ஆகாம சரியாயிடுச்சா? அப்படின்னு தான் நம்ம நெனைப்போம். அதுலயும் ஒரு சந்தோஷம் பாருங்க. பிடிச்சது கிடைக்காம இருந்தா கூட, அது ஒரு சந்தோஷம். கரை நல்லதுன்னு ஒரு ஆட் போடுவாங்கல்ல, அதே போல தாங்க. எந்த ஒரு பிடிக்காத செயல் நடந்தா கூட நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாருக்கும் கிடைச்சதா? ஃபுட் வேஸ்ட் ஆகாம இருந்ததா? அதுதாங்க அந்த இடத்துல முக்கியம். நம்ம அத அப்படி மாற்றிக்கொண்டாலே, நம்முடைய மனம் நிம்மதி அடைந்து விடும். அதுதான். எனவே எண்ணும் எண்ணம் தெளிவாக இருந்தால், நாம் வாழும் வாழ்வு உயர்வாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக அமையும். சுவாமிஜி கூட சொன்னதுதாங்க எல்லாமே. எண்ணும் எண்ணம் உயர்வாக இருந்தால், நம்முடைய வாழ்வு அமைதியாகவும், மகிழ்ச்சியாக வாழும். திருப்தியாக இருக்கும். அதான் அக்செப்டன்ஸ். எல்லாத்தையும் ஏற்புத்தன்மை. எந்த சிச்சுவேஷனை கடந்து போய் அதை இதுதான் ஓகே, நடந்துருச்சா? ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து தான் நம்ம பார்க்கணும். அதையே பழசையே நினைச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு, அதையே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அத ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு, அக்செப்ட் பண்ணிட்டு, கோஆர்டினேஷன். நம்முடைய லைஃபோட அந்த லைன்லயே நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டே இருந்தா, நம்முடைய மனமும், உடலும் நிம்மதியாகவும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. நிம்மதி இல்லாத நிறைய பேர்களுக்கு அம்மாவின் இந்த பேச்சை கேட்டதும் மனம் நிம்மதிக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கும் என்று நம்புவோம். மிக சிறப்பாக எளிமையான உதாரணங்களோடு அருமையாக சிந்தனை உரை நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள் பேராற்றலின் கருணையினால் அருள்நிதி பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நலவாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.